சிற்றம்பலம். இந்த உலகத்தில் பூமிக்கு ஒரு உயிராகப்பட்டது படைக்கப்பட்டு, அந்த உயிராகப்பட்டது ஒரு தாயின் கருப்பையில் வளர்ந்து, இந்த மண்ணில் பிறந்து, இறந்து, மீண்டும் மீண்டும் இந்த பயணத்தையே தொடர்கின்றதாம். இது ஒரு யாத்திரை போலவே அந்த உயிருக்கு அமைகின்றது. திரும்ப வந்த இடத்துக்கே அந்த உயிர் செல்கின்றதாம். ஆகையால் நாம் எதற்காக வந்தோம் என்று தெரியாமலே வாழ்ந்து, இன்பத் துன்பத்தில் அகப்பட்டு மாயையில் சிக்கிக் கொள்கின்றது. உயிருக்குள் எப்போதுமே ஆணவ மலம் ஒன்று இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த உயிராகப்பட்டது ஒரு உடம்புக்குள் செல்லும்போது தான் அந்த ஆணவ மலமும் வேலை செய்கிறது. அந்த ஆணவ மலத்தை ஒடுக்க வேண்டுமென்றால் ஒருவர் பக்தி நிலைக்கு வந்து கோவில்களுக்கு சென்று வழிபடும்போது தான் ஒரு பக்குவ நிலைக்கும் வருவார். பிறகு யோகம் தவம் என்று புரிய ஆரம்பித்து அதன் மூலமாக அந்த உயிராகப்பட்டது பிறப்பிறப்பில்லாத நிலைக்கு வரும். தவநிலையில் இருக்கும்போது தான் அந்த உயிராகப்பட்டதற்கு எந்த உயிருக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ ஆசைப்படாமல் சிவ சிந்தனையிலேயே இருக்குமா. ஆனால் அந்த உடம்பாகப்பட்டது அசையும் போது தான் ஆணவ மலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மையும் மாயையிலும் விழ வைக்கும். மாயில் சிக்கும்போது தான் அந்த உயிராகப்பட்டது நல்லதாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, வேலையை ஆரம்பிக்கும். அப்போதுதான் கர்மாவும் வேலை செய்கின்றது. வெளிச்சம் ஒன்று இருந்தால் இருளும் ஒன்று சூழ்ந்திருக்கும். அதுபோல் செம்பு பாத்திரம் ஒன்று இருந்தால் களிம்பும் இருக்கும். களிம்பு என்றால் செம்பு பாத்திரத்துக்கு மேலே ஒரு கருப்பான நிறம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த செம்பு பாத்திரத்தை என்னதான் நம்ம தொலைக்கி வச்சாலும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் பளபளவென்று தெரியும். பிறகு ஒரு வாரம் கழித்து பார்த்தால் கருப்பாகவே வந்துடும். அதற்கு களிம்புக்கு பேர் ஆணவ மலத்தை குறிக்கின்றது. இதனால் நாம் செய்த வினைக்கு ஏற்ப பிறப்பிறப்பும் உண்டாகிறது. அதனால் அந்த வினை கழிக்க நாம் பிறப்பிறப்பை ஏற்படுகின்றது. ஆக யோகம் தவம் புரிந்து குருமார்களை தேர்ந்தெடுத்து இந்த யோகங்களை பயின்று வந்தால் பிறப்பிறப்பில்லாத நிலையை அடைந்து முக்தி நிலையை அடையலாம். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் பெருமான் சொல்லியிருப்பார், என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடு கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாகே என்று மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லியிருப்பார். என்னென்னா, சாமி பிறக்கும்போதே எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்து என்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்து தான் அமைச்சிருப்பார். ஆனால் அதை அறியாமல் நாம் கஷ்டம்னு வரும்போது சாமி இல்லையேன்னு நினச்சி வேதனைப்படுவோம். பக்தியால் பாடுகின்ற அடியார்களுடன் கூடி மெய்ஞானத்தை தேடி வருகின்ற போது நம் வினைகளும் அறுக்க உதவும். திருஞான சம்பந்தர் திரு புள்ளிருகு வேலூர் பதிகத்தில் தேவாரத்தில் சொல்லியிருப்பார், செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான் பொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிடல் காழி கவுனியன் ஞான சம்பந்தன் சொல்ல மடியாது சொல்லுவார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் சொல்லியிருப்பார். யார் ஒருவர் பிறப்பிறப்பு வேண்டாம் என்று நினைக்கின்றாரோ இந்த பதியத்தை பாடினால் பிறப்பிறப்பே இருக்காது என்று திருஞான சம்பந்தர் சொல்கின்றார். ஆக நாம் வாழும்போது நல்வினைகளையே செய்து மீண்டும் பக்தி என்ற ஒரு வழியை தேடி யோக நிலை அடைந்து முக்தி என்ற நிலைக்கு வந்து சிவத்தோடு கலப்போம். ஓம் நமச்சிவாய்.